மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா தமிழ்நாடே பரபரப்பான சூழ்நிலையில் இருக்குது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் விசாரணைக்காக இங்கெல்லாம் இல்லை, தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அது எதனால், என்ன காரணம் மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இன்னைக்கு வந்து கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைய தினம் வந்து தஞ்சாவூர்ல இந்த விவசாயிகள் போராட்டமா சம்திங் ஆர்ப்பாட்டமா ஏதோ நடந்திருக்கு. அதுல வந்து ஏதோ பேசிட்டு, அதாவது காவிரி நீர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரல அந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து திரிஷான்னு கத்துன உடனே அங்கெல்லாம் தண்ணி வந்ததா சம்திங் ஏதோ அந்த அது ரிலேட்டடா ஒரு கொச்சையான ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காரு. இதுல வந்து அதை வந்து ஆபாசமான ஒரு வார்த்தையா டபுள் மீனிங் வேர்டா வெளிப்படுது. அதை சொல்லிட்டு நான் வந்து காவிரி நீரை சொன்னேன் அந்த மாதிரி சொல்லும்போது அது கூட கொஞ்சம் அதை அழுத்தி சொன்ன மாதிரி டபுள் மீனிங் வேர்டா பப்ளிக்கு தெரியுது. இதுல வந்து நம்மளோட தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இமீடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை வந்து மேடம் ரைட்டு. இப்போ வந்து இவ்வளவு பெரிய ஒரு சட்ட நடவடிக்கை தேவைதானா? ஆக்சுவலா வந்து இதுக்கு வந்து ஒரு ஆக்சுவலா கேசஸ் வந்து அவருக்கு அகேன்ஸ்டா ஃபைல் பண்ணிட்டு ஸோ என்னங்கிறத ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லி விடலாம். ஸோ உடனடி அரெஸ்ட், வீட்லேயே போய் காலையிலே போய் அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போய் இதெல்லாம் வந்து ஒரு தேவைதானா? இந்த அதாவது இரு கட்சிகளுக்குமே அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம் வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவரும் பேசின விதம் சரியில்லை. ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஒரு மைக்ல பேசும்போது அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கணும். நம்ம யார பேசுறோம், மகளிரா பேசுறோம், தேவையில்லாத விஷயங்களை வந்து பேச வேண்டாம், மக்களுக்கு எது தேவையோ அது மட்டும் பேசுவோம். யாராவது இன்டரப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களோட இதெல்லாம் கேட்டுட்டு பேசணும்னா அப்புறம் ரொம்ப கேவலமா போயிடும் மேடை பேச்சுகள். உங்களோட தாட் என்ன அது மட்டும் தான் நீங்க வந்து கன்வே பண்ணணும். தேவையில்லாம இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வருது. அது மட்டும் இல்ல, இரு தரப்பினருக்குமே அரசியல் மாண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவைக்காவினரும் நம்மளோட முதல்வர் அவர்களுமே இதை வந்து இமீடியட் ஆக்ஷன் இவ்வளவு தூரம் சிவியரா எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா டிஃபமேஷன் ஃபைல் பண்ணி கோர்ட் மூலமா பாத்துக்கலாம். இப்போ நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இளந்திரையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்குள்ள விசாரணைகள் எல்லாம் முடிச்சு ஸ்டேஷன் பெயில்ல வந்து வெளிவிடணும், கைது நடவடிக்கை வந்து மேற்கொள்ளக்கூடாது, இன்னைக்கே விசாரணை முடிச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கறது டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. டைரக்ஷன் வாங்கிட்டாங்க கோர்ட்ல போய், எமர்ஜென்டா போட்டு மூவ் பண்ணிட்டாங்க காலையிலேயே. சோ அதுக்குதான் அவங்க 12 மணி வரை டைமிங் கேட்டாங்க. யாரு, திமுகவினர் வந்து 12 மணி வரைக்கும் டைமிங் கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணி அவங்க அட்வொகேட் மூலமா வச்சு எல்லாமே இது பண்ணி ப்ராப்பரா முடிச்சுட்டாங்க. இன்னைக்குள்ள நீங்க வந்து விசாரணை முடிச்சு அவரை விட்டுருக்கணும். அதுதான் நம்மளோட ஜட்ஜோட தீர்ப்பு. இல்ல இப்போ RS பாரதி அவர்கள் வந்து திமுகவோட முக்கிய செயலாளர் RS பாரதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, த்ரிஷா என்ன முதல்வரா பிரதமரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கு, அவரோட வெளிப்பாடு? ஆக்சுவலா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு இது முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த காவேரி பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம், அது இது பாலியல் வன்புணர்வு, குற்றவியல் வழக்குகள் பயங்கரமா இருக்கு. இதுல ஒரு நடிகை, அவங்க யாரு, ஒரு நடிகையை பத்தி விமர்சனங்கள் வராத மீடியாக்கள் கிடையாது. அவங்க வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகி தான் அந்த ஃபீல்டே சூஸ் பண்றாங்க. அவங்கள பத்தி கான்ட்ரவர்சியா நிறைய வரும். அவங்களுக்கு வந்து அவங்க கூட தொடர்பு, இவங்க தொடர்புன்னு நிறைய பிசுபிசுகள், பயங்கரமான விஷயங்கள் வந்து மீடியாக்கள்ல வந்து நிறைய நடிகைகளை பத்தி வருது. அது வந்து 1 or 2 இல்லை, முக்காவாசி சொல்றேன். அந்த ஃபீல்டுக்கு வந்தாலே அவங்க வந்து பேசு பொருளா தான் மாறுறாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு நடிகையை பத்தின ஒரு விமர்சனம் அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அது வந்து அதுக்காக அவருக்கு வந்து கொடி பிடிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அவர் பண்ணது தப்பு தான். ஆனா இவ்வளவு தூரம் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஹோல் தமிழ்நாட்டை பாதிக்குது. எதிர்கட்சி தலைவரை வந்து நீங்க டச் பண்ணும்போது அந்த கட்சி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நெல்லையில வந்து ஒரு சாமானியரை பிடிச்சு அடிக்கிறாங்க. அது திமுக அராஜகம் அட்டூழியம்லாம் நம்ம போன ஆட்சி காலத்திலேயே பார்த்துருக்கோம். என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ ஆனா இன்னைக்கு வந்து இவர் முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்த நடவடிக்கை வந்து பொதுமக்களை பாதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சோ அப்படிங்கறது நான் கேட்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா முதல்வர் அவர்கள் ஒரு சட்ட ஒழுங்கு நடவடிக்கை, கைது நடவடிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டுட்டு அவர் அங்க சேஃபா இருக்கிறாரு.
எதிர்கட்சி தலைவரும் சேஃபா தான் கொண்டு போறாங்க வராங்க, அவங்க 2 பேரும் நல்லா சேஃபர் செய்யறாங்க. பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தானே. இந்த மாதிரி கலவரம், இந்த மாதிரி எதையாவது வாகனத்தை கொளுத்துனா அடிச்சா வச்சானா பப்ளிக்கு எவ்வளவு ஒரு சேஃப்டி இஷ்யூ வருது இதுல. இப்ப பாருங்க, நம்ம திருச்சி வரைக்கும் பயங்கர போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படி இப்படின்னு பயங்கரமா ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். சோ அப்படிங்கிற பட்சத்துல இப்போ ரீசெண்டா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒரு நியூஸ் வந்தது, தஞ்சாவூர்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க மத்தியானமே. ஏன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியா ஏதாவது கலவரம் வந்துருமோன்னு பயத்துல பிள்ளைங்களோட நலனை கருதி சீக்கிரமாவே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. சோ இந்த மாதிரி பொதுமக்கள், பள்ளி கல்வித்துறை பாதிக்கப்படுது, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இதோட பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம சிஎம் அவர்கள் வந்து சிந்திச்சிருக்கணும், யோசிச்சு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்து அதோட இம்பாக்ட் வந்து இவ்வளவு தூரம் வரும்போது அதை ப்ரீவியஸா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா எடுத்திருக்கணும்னு சொல்ல வரேன். இந்த டிஃபர்மேஷன்லாம் ஃபைல் பண்ணி ப்ராப்பரா கோர்ட் வழியா மூவ் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஆஜராகி அதுக்குண்டான விளக்கத்தை அவர் கொடுத்தே ஆகணும். எதனால அப்படி சொன்னாரு, அவர் வாயில இருந்து அப்படி எப்படி ஒரு வார்த்தை வந்தது அப்படிங்கிறத ஜட்ஜு முன்னாடி அவர் சொல்லியே ஆகணும். அதனோட ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் he has to give. சோ இத வந்து விட்டுக்கிட்டு நீங்க வந்து நடவடிக்கை எடுத்து தஞ்சாவூர் வரை கொண்டு போய் ஆக்சுவலா இப்போ அது முகநூல் பக்கத்துல வந்து ஒரு செய்தி ஒன்று பரப்பப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சிஎம் வந்து டைரக்டாவே சொன்னாரு, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து என்னை பத்தி பேசுவாங்க, நாளைக்கு என்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற பெண்களை பத்தி பேசுவாங்க, என் கட்சியில இருக்க பெண்களை பத்தி பேசுவாங்க, இதை நான் விட்டேன்னா இதோட இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்மையான சரியான நடவடிக்கை தானே மேடம்? ஆக்சுவலா இப்போ கட்சியில உள்ள பெண்களை வந்து நிறைய பேர் பேசி எடுத்து அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா போச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். அவங்க மேல கேஸ் போட்டு வச்சு அவங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து மன்னிப்பு கேட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து என்ன சொல்றது, உடனே ஒரு இமீடியட் ஆக்ஷன் எடுத்ததுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற வகையில இருக்கு. இது வந்து இல்ல அவங்க தரப்புல வந்து அவங்க சொல்றது நியாயமா தானே இருக்கு. இப்ப இவர் வந்து இவ்வளவு ஒரு அநாகரிகமா கொச்சையா பேசியிருக்க கூடாது இல்ல. இல்ல இன்னைக்கு வந்து திமுக காரங்க பண்ற எல்லாத்தையுமே பாருங்க நீங்க. இன்னைக்கு அந்த கைது நடவடிக்கை எல்லாத்துலயுமே பாருங்க, ஒருத்தன் பேரிகார்ட்ல ஏறி குதிக்கிறான், அவர் கமிஷனர் கோவப்பட்டு அவனை முதுகுல 2 தட்டு தட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி பண்றது, அதுக்கப்புறம் ரோட்ல வந்து போறவனை பிடிச்சு அடிக்கிறது. ஸோ அப்பதான் அது அராஜகத்தின் உச்சமா தானே இருக்கு இவங்களோடது. இந்த மாதிரி வன்முறையை தான் தூண்டி விட கூடாதுன்னு சொல்றோம். அதாவது இப்போ வந்து அவங்க சும்மாவே கல்ல தூக்குறாங்க, கம்ப தூக்குறாங்கன்னா அதுக்கு ஏன் நம்ம ரீசன் கொடுக்குறோம், அதுக்கு ஏன் நம்ம காரணம் கொடுக்குறோம் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். இப்போ உதயநிதி அண்ணனை பொறுத்தவரை அவர் வந்து சொல்லிட்டாரு. சோ சொன்னதுக்கு அவர் உண்டான பலனை வந்து கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். அதுல வந்து எந்தவித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உடனடியா நீங்க கைது நடவடிக்கை பண்ணி தஞ்சாவூர்ல கேட்டா தஞ்சாவூர்ல இருந்தா அக்கரன்ஸ் நடக்குதுங்கிறாங்க, அதனால அங்க போய் விசாரணை நடத்தணுங்கிறாங்க. சோ விசாரணையை வந்து நீங்க சென்னையிலேயே, இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ. இதுல வந்து பயங்கரமான ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குது. இந்த நம்ம எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் தாவேக்காவினருக்கும் பயங்கர ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இந்த நேரத்துல நீங்க வந்து தஞ்சாவூர் கொண்டு போகும்போது அங்க என்னெல்லாம் சூழ்நிலை நடக்குதோ அது மட்டும் இல்ல, அவருக்கு ப்ராப்பரான பாதுகாப்பு கொடுக்கணும். அவருக்கு மட்டும் இல்ல, அவர் கூட உள்ள ஆட்கள், பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ப்ராப்பரான ஒரு பாதுகாப்பு. பாதிக்கப்படுறது என்னவோ எனக்கு தெரிஞ்சு காவல்துறையினர் தான். அதுதான் சொல்றேன். அவங்க வந்து 2 பேருக்கும் நடுவுல என்ன பண்ணுவாங்க காவல்துறையினர்? இருவேறு கட்சிகளுக்கு இடையே போராட்டங்கள் நடக்குது. அப்ப 2 பேருக்கு நடுவுல இருக்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சோ எல்லாமே இதுல சஃபர் ஆகுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். சோ இதை வந்து கொஞ்சம் சிந்திச்சு அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையில பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நடந்திருக்காதுன்னு சொல்ல வரேன். இவ்வளவு நேரம் பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். இனி வரும் காணொலியில எல்லாத்தையும் தொடர்ந்து விரிவா அலசுவோம். பார்க்கலாம். நன்றி.